ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று 3 பேடை பறத்திட்டு இருந்தோம். அதில் ஒரு பேடு வரல. ஆனால் அந்த பேடு இன்னைக்கு வந்திருக்கு. நான் காலைல ஒர்க்கு போயிருந்ததுனால இப்போ தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது பேடு கூட்டு மேலே நிற்குது. அந்த பாருங்கள், இன்னைக்கு நம்ம திரும்பவும் அடுத்து பறத்த போகிறோம் 3 பேடையும். நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது வந்து அப்டேட் பண்ணேன். காலையில் வந்துருச்சு. ஆனால் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அது வந்ததை. வந்தால் நிற்கிது பாருங்கள் கூட்டு மேலே. இந்த பேடு தான் நேற்று மிஸ் ஆச்சு. ஆனால் வந்துடுது. இனி நம்ம கூட திறந்து அடுத்து இந்த 3 சேர்த்து பறத்த போகிறோம். எப்படி பறக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் இப்போ நைட்டு திறந்து சாப்பாடு போட்டிருக்கோம். நம்ம நைட்டு பறத்தலான்னு பார்த்தா நமக்கு நைட்டு பறத்து எடுக்க பேட் இல்லை. நம்ம பகலில் பறத்துறதே பெரிய விஷயமாயிருக்கு. நேற்று வேறு ட்ரெயின் பண்ணோம். இன்னும் ஏன்னா ட்ரெயின் பண்ண முடியலை, ஏன்னா டைம் இல்லை. அது இல்லாமல் நம்ம ட்ரெயின் பண்ணதாக இருந்தால் மேக்ஸிமம் நம்ம பறத்தும்போது நம்ம பக்கத்தில் இருந்து அதை பறத்துனா தான் அது எப்படி பறக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி தெரியும். நம்ம பறத்து விட்டுட்டு நம்ம வேறு எங்கே போயாச்சோன்னா அது எப்படி பறக்குது, எங்கே இறங்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாது. இல்லைனா நமக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்லை வீட்டிலேருந்து ஒரு ஆள் இருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தான் அந்த பேர்டு எப்படி பறக்குது, எந்த திசையில் போகுது, எங்கே இறங்குது, ஹைட் ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ண முடியும். அதனால தான் நம்ம சாயங்காலம் நம்ம பறத்து விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போவோம் வேலைக்கு. திடீர்னு அது எங்கே இறங்குதுன்ட்டே தெரியாது, என்ன கண்டிஷனில் பறந்ததுன்னு தெரியாது. அதனால தான் நம்ம பக்கத்தில் இருந்து பறத்துற மாதிரி இருந்தால் நம்ம துறத்து விட்டு பறத்தலாம். நான் பறத்தணும் தான் பிளான் இருந்தது, ஆனால் பறத்த முடியலை. ஈவினிங் அந்த நேற்று மிஸ் ஆன பேடு வந்து இருந்தது, அதையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இதை பறத்து எது கூட இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் இல்லாதனால பறத்த முடியலை. அந்த வீடியோ நான் ஆட் பண்ணிருக்கேன் தொடக்கத்தில். நம்ம நைட்டு டான் பறத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லைட் வெட்டம் எதுவும் இல்லை, ஃபோக்கஸிங் இல்லை. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் பகலில் பறத்துட்டு இருக்கோம். நம்ம பறத்த துணியாச்சுன்னா ரெகுலராக டெய்லி பறத்தணும். அப்படி பறத்தலைன்னா அது டைமிங் ஏறாது. அதனால தான் நம்ம இன்னும் பறத்தலை. நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம பறத்தலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். மார்னிங் எப்படியும் பறத்துற மாதிரி தான் இருக்கும். 2 பேர்டு நமக்கு பறத்துனப்போ லாஃப்டில் வந்து இறங்குச்சு. அதில் ஒரு பேர்டு லாஃப்ட்டு மேலேயும் ஒரு பேர்டு தரையிலையும் கரெக்டாக இறங்கிருச்சு. இன்னொரு பேர்டு தான் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது காலில் இங்கே வந்துருந்தது. அதை மத்தியானம் நான் பார்த்து வீடியோ எடுத்தேன் வந்திருந்ததை. அப்புறமா சிறகு பின்னி விட்டுருக்க பேர்டுகளை நம்ம மேக்ஸிமம் பொறிக்கு சிறுபேரை தான் கொடுக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வளரும். டைம் இல்லாதனால சிறுபேர் வாங்கலை, சீடு மிக்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். நேற்று வேறு நல்லா பட்டாக்கெல்லாம் பறந்துட்டுருக்கு. இன்னைக்கு தான் பறத்த முடியலை. எவ்வளோ நேரம் பறக்குங்கிற டைமிங் பார்த்துருக்கலாம். டைம் இல்லாதனால பறத்த முடியல. அதனால் நாளை மார்னிங் பறத்துற மாதிரி தான் பிளான். நம்ம இப்போ நைட்டு லைட் வெட்ட இருக்கிற நேரம் தான் பேர்டு வெளியே இறங்கி சாப்பிட்டுருக்கு. இல்லைன்னா வெளியே வராது, உள்ளே தான் கிடக்கும். ஒரு நாள் ஒரு டைம் ஃபுட்டு கொடுத்தாலே போதும். ரைடிங்கில் இருக்க பேடாக இருந்தால் ரைடிங்கில் இருந்து எக்கு ஏச்சாய் சிக்கு இருக்க பேடு வந்து நம்ம காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஃபுட்டு வைக்கிறது நல்லது.
மற்ற மாதிரி பேர்டுகளுக்கு ஒரு டைம் வச்சாலே போதும். மேக்ஸிமம் நைட்டு போட்டாலும் ஓகே தான். நீங்கள் வேலைக்கு ஒர்க்கு போயிட்டு வந்து போட்டாலும் அது பிரச்சனை இல்லை. நம்ம மேக்ஸிமம் சீடு மிக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மேலே கொடுக்கணும்னு பார்த்தா ஊசி கம்பும் கூவராவும் கொடுத்துட்ருக்கோம். ஊசி கம்பும் கூவராவும் கொடுத்தாச்சுன்னா பேர்டு நல்லா வண்ணம் வைக்காம நல்லா ஃபிட்டாக இருக்கும். பேர்டை பார்த்தாலே தனியாக தெரியும். நமக்கு நிறைய அனுபவங்கள் எதுவும் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்டெல்லாம் கேட்டு அவங்க ஒரு ஐடியா தருவாங்க. அதை ஐடியா பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பறத்திட்டு இருக்கோம். பறத்துறது ஒரு இது சக்ஸஸாக தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயரு எப்படியும் பறத்தி பந்தயத்துக்கு பந்தயம் சேர்ந்து கண்டிப்பாக பறத்தி ஏதாவது ஒரு ப்ரைஸு கன்ஃபார்ம் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்த வருஷம் பறத்தி பந்தயம் சேர்றதான் நம்மளோட முழு பிளானு. அதுக்கு நமக்கு நம்மளோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மேக்ஸிமம் எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஃப்ரெண்டுன்னு இல்லை, நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்கிறாங்க. நமக்கு இந்த ஐடியாவை எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நமக்கு சில ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பறத்தும்போது பறத்த சொல்கிற மாதிரி நம்ம பறத்தும்போது கரெக்டாக பறக்குது. கரெக்டாக 2-3 நாள் கூட்டி கிளியர் ஆஃப் டைமில் இறங்கியா போய் இறங்குச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை 2-3 நாள் அப்படி தான் இறங்கும், அதுக்கப்புறம் தண்ணியில் திருத்திக்க. ஏன்னா சின்ன பட்டா குஞ்சு பட்டா நல்ல விவரங்கள் தெரியாது. அதனால் நம்ம அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பறத்தி இறக்கி இப்போ நேரத்தெல்லாம் கரெக்டாக கூட்டில் வந்து இறங்குச்சு அவங்க சொன்ன மாதிரி. அது நம்ம வேறு ஃப்ரெண்டான சப்ஸ்கிரைபர் தான், நமக்கு நல்ல நெருங்கின ஒரு நண்பர். அவரும் புறா வச்சுருந்து பந்தயம் விட்டு நல்லா பறத்தி ரிசல்ட் வச்சுருந்தவர் தான். வீட்டில் இருந்த சூழ்நிலையினால அவங்க பேர்டு இது இப்போ வளர்த்தல, வேறு யாரையோ கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற ஐடியா படி தான் நம்ம ஒவ்வொன்றை பண்ணிகிட்ருக்கோம். அது சொல்கிறது மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகுது. அதனால் நமக்கு அனுபவங்கள் இல்லை, அதனால தான் அவர் சொல்கிற ஐடியா படி அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அவர் பண்ணுற ஐடியா சொல்கிற ஐடியாவில் மேக்ஸிமம் சக்ஸஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவரும் சொல்லிகிட்ருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக பந்தயம் விடுறோம், ப்ரைஸ் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பறத்தி பந்தயம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பண்ணிவிட்டு நமக்கு பந்தயத்தில் சேர்ந்து ப்ரைஸ் அடிக்கலைன்னா அது சரியாகாது. சும்மா சாப்பாடு போட்டு வளர்த்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பந்தயத்தில் சேர்ந்து ப்ரைஸ் பறத்தி பந்தயம் டைமிங் வச்சா தான் நமக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது இல்லாமல் சும்மா சாப்பாடை போட்டு வளர்த்துனா நமக்கு என்ன சொல்ல, சும்மா சாப்பாடு போட்டுகிட்டே இருப்போம், அதை சாப்பிட்டுட்டு ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி வளர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நம்ம கண்டிப்பாக பந்தயம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு லைன் ரெடி ஆகும். நெக்ஸ்ட் இயர் நம்ம பந்தயம் விட்டு டைமிங் வைப்போம். நான் டெய்லி வீடியோ போடுறேன், சில டைம் ஒர்க் இருக்கிறதுனால வீடியோ போட முடியலை. அதனால் சப்ஸ்கிரைபர் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சுக்காங்க. ஒர்க் வேலையும் போகிறதுனால அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக பந்தயம் விடுவோம். அது இல்லாமல் நம்ம போடுற வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இதை நான் பண்ணுறது சரியோ தப்போ, பறத்துறது சரி நான் சரின்னு சொல்லுங்கள். இல்லைனா ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வளர்த்து டைமிங் வச்சுருப்பீங்க. அவங்க யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் எப்படி பறத்தணும். நம்மளும் பலர் ஐடியாலையும் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரே ஒரு நண்பர், நான் சொன்ன நண்பர் மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் எல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம கண்டிப்பாக டைமிங் வைப்போம், கண்டிப்பாக டைமிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது.
நாளைக்கு காலையில் நம்ம மறுபடியும் பறத்தி எவ்வளோ நேரம் பறக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 பட்டம் பறக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ போடுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.